ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. கார்த்திக் தினமும் அவன் வீட்டு பக்கத்தில் இருந்த பார்க்கில் வாக்கிங் போகிறத வழக்கமாக கொண்டு இருந்தான். அவன் எப்பெல்லாம் வாக்கிங் போவானோ அப்பெல்லாம் அந்த பார்க்கில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து ரொம்ப சிரித்து அந்யோன்யமாக பேசுகிறத பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் கார்த்திக் வாக்கிங் போகும்போது அந்த தாத்தாட்ட கேட்கவே செஞ்சிட்டான். தாத்தா, நீங்க இவ்வளவு சந்தோஷமா அந்த பாட்டி கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்குள்ள சண்டே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டான். அதற்கு தாத்தாவோ, இது வரைக்கும் சண்டே வந்ததில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சம்பவத்தை சொன்னாரு. அதாவது, தம்பி, எங்களுக்கு திருமணமான புதுசுல எல்லாரும் டூருக்கு போறது மாதிரி நாங்களும் ஷிம்லாக்கு டூருக்கு போனோம். அங்க ஒரு மலை உச்சி இருக்கு. அந்த மலை உச்சியில நடந்து போக முடியாது தம்பி, ஒரு குதிரையில ஏறிதான் சவாரி செஞ்சு போகணும். நானும் என்னோட ஒய்ஃபும் அந்த குதிரையில ஏறி சவாரி செஞ்சு போயிட்டே இருந்தோம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த குதிரை தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுது. உடனே நான் அந்த குதிரைகிட்ட சொன்னேன், நீ தொந்தரவு கொடுக்காத, இது உனக்கு முத தடவை, எங்களை ஒழுங்கா கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னேன். அதட்டுனேன். கொஞ்ச தூரம் அந்த குதிரை ஒழுங்கா போயிட்டு இருந்தது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த குதிரை மறுபடியும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுது. நான் என்ன பண்ண தெரியுமா, கையில இருந்த ஒரு சாட்டையால் அந்த குதிரைய 2 அடி அடிச்சேன். அடிச்சுட்டு சொன்னேன், இது உனக்கு 2வது தடவை, இன்னும் பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா கூட்டிட்டு போய் எங்களை சேர்த்துரு அப்படின்னு சொன்னேன். அந்த குதிரையும் அதுக்கப்புறம் பிரச்சனையே தரல. கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போச்சுது. அங்க ஒரு பெரிய ஆற்று பாலம், கீழே ஆறு ஓடிட்டு இருந்து நாங்க அந்த குதிரையில அந்த ஆற்று பாலத்தை கடந்து பாதி தூரம் போயிட்டோம். குதிரை மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுது. எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. டக்குன்னு குதிரையில இருந்து நானும் என்னோட ஒய்ஃபும் இறங்கணும். இறங்கி அந்த குதிரையை பிடிச்சி அந்த ஆத்துக்குள்ள தள்ளிட்டேன். உடனே என்னோட ஒய்ஃப், அதாவது இந்த பாட்டி கேட்டாங்க, ஏங்க இப்படி படார்னு பிடிச்சி தள்ளிட்டீங்க, பாவம்ல அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நான் அந்த பாட்டியை பார்த்து சொன்னேன், இது உனக்கு முத தடவை அப்படின்னு சொன்னதோட சரி. அந்த பாட்டி அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சண்டையே போட்டதில்லை. என் கூட ரொம்ப சந்தோஷமா அந்யோன்யமா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் அந்த தாத்தா. கார்த்திக் இதை கேட்டு சிரித்து கொண்டே நடந்து வீட்டை நோக்கி போய் கொண்டிருந்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வும் இனிக்கும். இந்த மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை நோக்கி வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.